இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது பென்சில் ரப்பர் ஸ்கேல்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட தினமுமே கேட்டு அந்த பொண்ணை தொலை பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பையனோட பர்த்டேக்கு பென்சில் ரப்பர் ஸ்கேல்லாம் எக்கச்சக்கமா வாங்கி வந்து குடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன தொலை பண்ற வேலை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க. ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் காலேஜ்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஒரு பால்ல சாப்பிட்டு என்ன பண்ற இந்த மாதிரிலாம் எழுதி அந்த பொண்ணு கிட்ட தினமே தூக்கி போட்டு போயிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஒரு நாள் ஐ லவ் யூ சொல்லி எழுதி அந்த பொண்ணு மேலே கரெக்டா பால் வச்சுலாம் சொல்லி பாப்பாரு. ஆனா அந்த பொண்ணு மேல பேட்டை பறக்க விட்டுருவாரு. காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் ஸ்னேகான்ற பொண்ணை எப்பதான் லவ் பண்ணிருப்பாருன்னே தெரியல. அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கே போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த இடத்துல அந்த சண்டையில அந்த கல்யாணமும் நின்னு போயிட்டு அங்க இருந்த காரையும் உடச்சு விட்டுறாரு. இதனால இவர போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ஹீரோ கல்யாணத்தை நிறுத்ததுனால அவங்க அம்மா பயங்கரமா கோச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேட்டாச்சு அப்பா சொல்ற வேலைக்கு போன்னு சொல்லி ஒரு மேட்ரிமோனி கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணை பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சி போயிடும். மறுபடியும் லவ் பண்ற மாதிரி தான் தோணும். ஆனா அது பொண்ணு தான் மேனேஜரா இருப்பாங்க. இந்த மேட்ரிமோனி கம்பெனி அங்க இருக்க எல்லாருக்குமே டார்கெட் கொடுத்து பயங்கரமா பிரஷர் போட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இந்த வேலையும் பிடிக்கல, வேற இடத்துல வேலையும் கிடைக்கல. அதனால திட்டு வாங்கிட்டு சைலண்டா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடாரு. பொண்ணுக்கும் பையனுக்கு செட் ஆகுதா இல்லையா, ஜாதகம் செட் ஆயிடுச்சுனாலே போதும், இதுதான் உங்களுக்கு சரியான பேருன்னு சொல்லி போய் பேசி அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி வைக்கதான் இந்த கம்பெனியோட வேலையாவே இருக்கும். ஸ்டார்டிங்ல ஃபேமிலி ஆளுங்கிட்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் எப்படி ஒரு மேட்ச் பண்றதுன்னு சொல்லி இவருக்கு சுத்தமாவே தெரியல. அதனால படத்தோட பேர் எல்லாமே ஒரு காட்சில எழுதிட்டு இந்த படத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பாரு. ஒரே மாதிரியே படத்தை யார் சூஸ் பண்றாங்களோ அவங்க ரெண்டு பேருக்குமே மேட்ச் பண்ணி விடுறதே ஒரு வேலையை வச்சிருப்பாரு. அதனால ஒரே மாசத்துல 16 கிளைண்ட்டையும் ஒரு ஜாயின் பண்ணி விடுறாரு. இவரை சில்வர்ல இருந்து கோல்டு கிளைண்ட் அட்டன் பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கும் கூட்டு போவாங்க. அந்த ஆள் பார்த்தா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான். இந்த ஆளோட பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அதனால ஹை ப்ரொஃபைலா தேடி ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ண சொல்லி இவங்க ஸ்ட்ரிக்ட்டாவே இந்த கம்பெனி கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். லவ் பண்ற பையனோட டீடைல் வாங்கிட்டு அந்த பையனை ரிச்சான பையன் மாதிரி காமிச்சிட்டு அவனுக்கான ஒரு ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணி இந்த கம்பெனி உள்ளே போட்டுறாங்க. இவன் தான் கரெக்டா மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்டயும் போய் பேசுறதுக்காக போனா ஹீரோட ஃப்ரெண்டு தான் அண்ணனா உட்காந்து இருப்பாரு. இந்த எல்லா பிளானுமே ஹீரோ தான் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதனால இந்த பையனை ஓகே பண்றாங்க. எப்படியோ ஒரே வாரத்திலே ஹை ப்ரொஃபைல் ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். எல்லாருக்குமே பாராட்டுகள் சொல்லி அங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றாங்க. நீ பண்ண ஃபோர்ஜரி வேலை எல்லாமே எனக்கு தெரியும், ஃபேக் ப்ரொஃபைல என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், நான் எப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஏன் இந்த வேலையை விட்டு போறியா இல்ல நான் போலீஸ்ல புடிச்சு விடுவான்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு 5 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காம இவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. 55 வயசு ஆகிற வீட்டு கணேஷ்க்கு பொண்ணு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சார் நீங்களே ஒரு பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ஏமாத்தணும்னு சொல்றான். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான மேட்சிங்க நானே அமுச்சு கொடுக்குறேன், அப்படி என்னால அமுச்சு கொடுக்க முடியல நான் இந்த வேலையை விட்டு போயிடுறேன், அவர் சொன்ன மாதிரி நீங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அத்த பாட்டில் சொல்லிடுறேன். தேங்க்யூ.